வெல்கம் டு சயின்ஸ் ஃபோர்ஸ். கொட்டாவி யானிங் இந்த ரிஃப்ளெக்ஸ்க்கு பின்னால் உள்ள அறிவியல். ஒருத்தர் கொட்டாவி விட்டா அவரை பார்த்த மற்றவர்களும் கொட்டாவி விடுறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இது ஏன் நடக்குது? ஆக்சிஜன் குறைபாட்டால தான் கொட்டாவி வருதா, அல்லது நம்ம மூளைக்குள்ள ஆழமா வேற ஏதாவது நடக்குதா? இந்த வீடியோவில் மனிதர்களிடம் பொதுவாக காணப்படும் இந்த கொட்டாவிக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான அறிவியலையும் இதன் முழுமையான பயாலஜிக்கல் மெக்கானிசமையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். கொட்டாவி அப்படிங்கிறது வாய அகலமா திறந்து மூச்சை உள்ளிழுத்து பின் மெதுவாக மூச்சை வெளியே விடும் ஒரு இயற்கையான ரிஃப்ளெக்ஸ். இது பார்க்க எளிமையா தெரிந்தாலும் மூளை, நரம்புகள், தசைகள் மற்றும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என பல அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்படுவதால்தான் கொட்டாவி உருவாகிறது. இது நாம நினைச்சு வேணும்னு செய்யற விஷயம் கிடையாது. உடலிலிருந்து வரும் சில சிக்னல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இது தானாகவே நடக்கிறது. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்தான் நம்ம நிறைய கொட்டாவி விடுவோம். உதாரணமா, தூக்கம் வரும்போது, காலையில் எழுந்திருக்கும் போது, நைட் லேட்டா உட்கார்ந்து படிக்கும்போது, அல்லது ரொம்ப நேரமா ஒரு போரிங்கான மீட்டிங்கில் இருக்கும்போது. பெரும்பாலும் தூக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடையிலான மாற்றத்தின் போதுதான் கொட்டாவி அடிக்கடி வரும். இந்த பேட்டர்னை வைத்து பார்க்கும்போது மூளையின் அலர்ட்னஸை சீராக்க கொட்டாவி உதவுகிறது என்று சொல்லலாம். கொட்டாவி விடும் செயல்முறை மூளையிலிருந்துதான் தொடங்குது. மூளையிலுள்ள சிறிய ஆனால் மிகவும் முக்கியமான அமைப்பான ஹைப்போதலாமஸ் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஹைப்போதலாமஸ் தான் உடல் வெப்பநிலை, ஹார்மோன் வெளியீடு, தூக்க சுழற்சிகள் மற்றும் ஆட்டோமேட்டிக் ரிஃப்ளெக்சஸ் போன்ற பல அத்தியாவசிய உடல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. இந்த பகுதியால் கட்டுப்படுத்தப்படும் ரிஃப்ளெக்ஸ்களில் கொட்டாவியும் ஒன்று. ஹைப்போதலாமஸுக்கு உள்ள பாராவென்ட்ரிகுலர் நியூக்ளியஸ் என்ற ஒரு சிறப்பு பகுதி இருக்கு. இந்த PVN தான் மூளை மற்றும் உடலின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தகவல்களை பெறுகிறது. இது உடல் வெப்பநிலை, உணர்ச்சி நிலை அதாவது இமோஷனல் ஸ்டேட் மற்றும் அலர்ட்னஸ் அளவுகள் போன்ற விஷயங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறது. சில குறிப்பிட்ட சிக்னல்கள் PVN-ஐ அடையும் போது அது கொட்டாவி ரிஃப்ளெக்ஸை தூண்டும் நியூரல் பாத்வேயை ஆக்டிவேட் செய்கிறது. பல விஷயங்கள் PVN-ஐ தூண்டி கொட்டாவியை வரவழைக்கலாம். மனசோர்வு, சலிப்பு, குறைவான கவனம் மற்றும் சில நேரங்களில் மூளையின் வெப்பநிலை அதிகரிப்பது ஆகியவை இதில் அடங்கும். மூளை தூங்குவதற்கு முன்போ அல்லது எழுந்தவுடனேயோ வெவ்வேறு அலர்ட்னஸ் நிலைகளுக்கு மாறும்போது கொட்டாவி விடுவது மிகவும் சாதாரணம். கொட்டாவி ரிஃப்ளெக்ஸ் தொடங்கியவுடன் மூளை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எனப்படும் ரசாயன தூதுவர்களை வெளியிடுகிறது. இதில் 3 முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சம்பந்தப்பட்டுள்ளன. டோபமைன் கொட்டாவி விடும் செயலை தூண்டி மூளையின் விழிப்புணர்வை அதிகரிக்கிறது. சமூக பிணைப்புக்கு உதவும் ஆக்சிடோசின் இந்த கொட்டாவி ரிஃப்ளெக்ஸ் பாத்வேக்குக்கும் பங்களிக்கிறது. நரம்புகளிலிருந்து தசை நார்களுக்கு சிக்னல்களை கடத்துவதன் மூலம் தசைகளை ஆக்டிவேட் செய்ய அசிடைல்கோலின் உதவுகிறது. இந்த ரசாயனங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மூளையிலிருந்து கொட்டாவியை கட்டுப்படுத்தும் நரம்புகளுக்கு சிக்னல்களை கொண்டு செல்கின்றன. மூளை இந்த சிக்னல்களை வெளியிட்ட பிறகு அவை சில குறிப்பிட்ட கிரேனியல் நர்வ்ஸ் வழியாக பயணிக்கின்றன. ட்ரைஜெமினல் நர்வ் தாடையை திறக்க உதவும் தசைகளை கட்டுப்படுத்துகிறது. ஃபேஷியல் நர்வ் முகபாவனைகளுக்கான தசைகளை கட்டுப்படுத்துகிறது. வேகஸ் நர்வ் தொண்டை தசைகளை ஒழுங்குபடுத்தி சுவாச அசைவுகளை ஒருங்கிணைக்க உதவுகிறது. இந்த நரம்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து கொட்டாவி விடும்போது ஏற்படும் உடல் அசைவுகளை ஒருங்கிணைக்கின்றன. கொட்டாவி விடும்போது நாம் கவனிக்கும் மிக முக்கியமான விஷயம் வாயை அகலமா திறப்பது. ட்ரைஜெமினல் நர்வ் தாடையின் வலிமையான தசைகளான மாசிட்டர், டெம்பொராலிஸ் மற்றும் பெட்ரிகாய்டு மசில்ஸை ஆக்டிவேட் செய்வதால்தான் இந்த அசைவு ஏற்படுகிறது. நாம் சாதாரணமாக பேசும்போதோ அல்லது சுவாசிக்கும் போதோ திறப்பதை விட வாயை மிகவும் அகலமாக திறக்க இந்த தசைகள் அனுமதிக்கின்றன. கொட்டாவியின் போது முக தசைகள் விரிவடைந்து கழுத்து சற்று பின்னால் சாய்கிறது. இப்படி விரிவடைவது சுவாச பாதையை அகலமாக்கி நுரையீரலுக்குள் காற்று மிகவும் சுதந்திரமாக செல்ல உதவுகிறது. இந்த நேரத்தில் முகதசைகள் வலிமையாக ஆக்டிவேட் செய்யப்படுவதால் பலருக்கு கண்கள் லேசாக மூடிக்கொள்ளும். அதே நேரத்தில் சுவாச தசைகளும் ஆக்டிவாக இருக்கும். டயப்ரம் சுருங்கி கீழ்நோக்கி நகர்கிறது. இன்டர்காஸ்டல் மசில்ஸ் விலா எலும்புகளை வெளிப்புறமாக இழுப்பதால் நெஞ்சாங்கூடு விரிவடைகிறது. இது நெஞ்சாங்கூடின் அளவை அதிகரித்து ஆழமாக மூச்சை உள்ளிழுக்க நுரையீரலை தயார் செய்கிறது.
கொட்டாவியின் உச்சகட்டத்தில் அதிக அளவிலான காற்று நுரையீரலுக்குள் நுழைகிறது. இந்த ஆழமான சுவாசம் நுரையீரல் மற்றும் சுவாச தசைகளை விரியச் செய்கிறது. இதனால் மார்பு பகுதி கணிசமாக விரிவடைந்து ஃப்ரெஷ்ஷான காற்று ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் முழுவதும் பரவ உதவுகிறது. உடலுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுவதாலோ அல்லது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்ற வேண்டியதாலேயோ தான் கொட்டாவி வருகிறது என்று விஞ்ஞானிகள் பல வருடங்களாக நம்பி வந்தனர். ஆனால் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவுகள் கொட்டாவி விடும் அதிர்வெண்ணை பெரிய அளவில் மாற்றவில்லை என்று நவீன சோதனைகள் காட்டுகின்றன. இதன் அர்த்தம் கொட்டாவி வருவதற்கு ஆக்சிஜன் குறைபாடு முக்கிய காரணம் இல்லை. இன்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படும் விளக்கங்களில் ஒன்று பிரெயின் கூலிங் ஹைபோதசிஸ், அதாவது மூளையை குளிர்விக்கும் கோட்பாடு. இந்த கருத்தின்படி மூளையின் வெப்பநிலையை சீராக்க கொட்டாவி உதவுகிறது. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி காரணமாக மூளை சற்று சூடாகும்போது அதை குளிர்விக்க கொட்டாவி உதவலாம். கொட்டாவி விடுவது தலை மற்றும் கழுத்து பகுதியில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம். மூளையை சுற்றியுள்ள இரத்த குழாய்கள் வழியாக இரத்தம் செல்லும்போது வெப்பம் மிக எளிதாக வெளியேறுகிறது. மூக்கு மற்றும் வாய் வழியாக காற்று சென்று வருவதும் அருகிலுள்ள இரத்த குழாய்களை குளிர்விக்க உதவுகிறது. சரியான நியூரல் ஆக்டிவிட்டிக்கு மூளையின் வெப்பநிலையை சரியாக பராமரிப்பது மிகவும் அவசியம். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்த பிறகு உடல் கொட்டாவியின் இறுதி கட்டத்திற்கு நுழைகிறது. காற்று மெதுவாக நுரையீரலை விட்டு வெளியேறுகிறது. தாடை தசைகள் ரிலாக்ஸ் ஆகி வாய் மூடப்பட்டு சுவாசம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. இந்த முழு கொட்டாவி செயல்முறையும் பொதுவாக 4 முதல் 7 வினாடிகள் வரை நீடிக்கும். கொட்டாவியில் உள்ள மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்றால், அது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடியது. பக்கத்தில் இருப்பவர் கொட்டாவி விட்டால் நமக்கும் திடீரென்று கொட்டாவி விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இந்த நிகழ்வை கண்டீஜியஸ் யானிங் என்று சொல்கிறார்கள். இந்த கண்டீஜியஸ் யானிங் மூளையில் உள்ள மிரர் நியூரான்கள் எனப்படும் சிறப்பு செல்களுடன் தொடர்புடையது என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். நாம் ஒரு செயலை செய்யும் போதும் வேறொருவர் அதே செயலை செய்வதை பார்க்கும்போதும் இந்த மிரர் நியூரான்கள் ஆக்டிவேட் ஆகின்றன. மற்றொருவர் கொட்டாவி விடுவதை நாம் பார்க்கும்போது நமது மிரர் நியூரான்கள் மூளையில் அதே செயலை செய்து பார்த்து நமக்கும் கொட்டாவியை தூண்டுகிறது. இந்த கண்டீஜியஸ் யானிங் எம்பத்தி, அதாவது பச்சாதாபம் மற்றும் சோஷியல் பாண்டிங்குடனும் இணைக்கப்பட்டிருக்கலாம். முன்பின் தெரியாதவர்களை விட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்துதான் கொட்டாவி எளிதில் தொற்றிக்கொள்ளும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. சமூக தொடர்பில் கொட்டாவிக்கு ஒரு நுணுக்கமான பங்கு இருப்பதையே இது காட்டுகிறது. கொட்டாவி விடுவது மனிதர்களுக்கு மட்டுமே உரியதில்லை. நாய்கள், பூனைகள், பறவைகள் மற்றும் சிம்பன்சிகள் உட்பட பல விலங்குகளும் கொட்டாவி விடுகின்றன. சில உயிரினங்களில் அலர்ட்னஸை கட்டுப்படுத்தவோ, மூளையின் வெப்பநிலையை சீராக்கவோ அல்லது குழுக்களுக்குள் நடக்கும் சமூக கம்யூனிகேஷனுக்கோ கொட்டாவி உதவலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மனித வளர்ச்சியின் மிக ஆரம்ப நிலையிலேயே கொட்டாவி விடத் தொடங்குவது. கர்ப்பத்தின் 11 முதல் 15 வாரங்களிலேயே தாயின் வயிற்றில் உள்ள குழந்தை கொட்டாவி விடுவதை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்துள்ளனர். இது மூளையின் ஆரம்பகால வளர்ச்சிக்கும் நியூரல் ரெகுலேஷனுக்கும் கொட்டாவி ஒரு முக்கிய பங்காற்றக்கூடும் என்பதை இது காட்டுகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், கொட்டாவி என்பது மூளையால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு சிக்கலான பிசியலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஸ். இது ஹைப்போதலாமஸில் தொடங்கி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சிக்னல்களை உள்ளடக்கி கிரேனியல் நர்வ்ஸ் வழியாக பயணித்து ஒரு ஆழமான சுவாச சுழற்சியை உருவாக்குகிறது. மூளையின் வெப்பநிலையை சீராக்கவும், அலர்ட்னஸை மெயின்டைன் செய்யவும் சோஷியல் இன்டராக்ஷனுக்கு கொட்டாவி உதவலாம். நாம் தினமும் கொட்டாவி விட்டாலும் மனித பயாலஜியில் இது இன்னும் சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான ரிஃப்ளெக்ஸாகவே தொடர்கிறது. ஹாப்பி வேர்ல்ட் ஸ்லீப் டே! Thank you for watching Science Force. இன்று ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டது உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.